மீனாவுக்கு உடம்பு சரியில்லாத விஷயத்த பத்தி அண்ணாமலை கிட்ட முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படிதான் இவகிட்ட இருந்து நம்ம உண்மையை வர வைக்கிறதுன்னு சுத்தமா புரியவே இல்லையே. அவளுக்கு ஒருவேளை உண்மையாவே குழந்தை தங்கியிருக்குமோ? அதுதான் நம்ம கிட்ட யாரும் சொல்லாம மறைக்கிறாங்களோ? அப்படியே குழந்தைய அவ வயித்துல எடுத்தாலோ கண்டிப்பா அவளோட வாரிசை என்னோட முதல் வாரிசா கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. அதை நான் களைச்சே தீருவேன்னு இந்த பக்கம் விஜயா முட்டாள்தனமா மீனா வயித்துல குழந்தை இருக்கிறதாகவும் அந்த குழந்தைய தான் கலைக்க போகிறதாகவும் ரொம்ப பெரிய பிளானையே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் முத்து மீனா கிட்ட, இங்கே பாரு மீனா, இன்னும் ஒரு மாதத்துக்கு நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். டாக்டர் சொன்ன மாதிரி நல்லா உள்ள படுத்து ரெஸ்ட் எடு. ஏதாவது வேணும்னா நீ தாராளமாக என்கிட்ட கேளு, வேற யாருக்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு விஜயாவை பார்த்து கொத்து காட்டுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே விஜயாவும், ஆமாம், இவ ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு இவ உடம்புக்கு அப்படி என்னதான் வந்துச்சான்? அதுக்கு மித்துவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் கொஞ்சம் வீக்காக இருக்கா, அவ்வளோதான். மற்றபடி டாக்டர் வேற ஒன்றும் சொல்லலை. போமீனா, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் ஒரு சின்ன வேலையை வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு அங்கேருந்து முத்து கிளம்ப உடனடியாக விஜயா அண்ணாமலை கிட்ட, ஏங்க, அவன் உங்ககிட்ட ரொம்ப நேரமாக ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தானே, அப்படி மீனாவுக்கு என்ன பிரச்சனையா? அவ உண்டாயிருக்காளா என்ன? ஏதாவது சொன்னானா? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்படி ஏதாவது ஒரு நல்ல காரியமாக இருந்தால் அவன் நம்மக்கிட்ட உடனடியாக சொல்லாமல் எதுக்காக இப்படி மறைக்க போகிறான்? உண்மையாகவே மீனவுக்கு கொஞ்சம் வயிற்றுல பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போ, நீ போய் எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா. அட, நான் ஏன் போகணும்? அதான் மீனா இருக்கால்ல. இப்போ தானே முத்து சொல்லிட்டு போனான், மீனா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு மாதம் நீ தான் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்கணும். போய் முதல்ல எனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அண்ணாமலையும் கிளம்பி போக, இதுதான் சமையல்னு சொல்லிட்டு விஜயா கிச்சனுக்கு போயிட்டு, அவளுக்கு நான் வச்சிருக்கேன், யார் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல, கண்டிப்பாக அவள் வயிற்றுல வளர்கிற குழந்தைய நான் அழிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஒரு எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து வெளியே ஹாலில் ஊற்றி விட்டுட்டு, அதாவது கரெக்டாக மீனா வர்ற வழியிலேயே ஊற்றி விட்டுட்டு கிச்சனுக்கு போயிட்டு, அங்கே மீனா மீனா இங்கே வா, சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு ஏதோ மிகப்பெரிய ஆபத்து வர்ற மாதிரி கத்த ஆரம்பிக்க, உடனடியாக பதட்டப்பட்ட மீனாவும் வேகமாக அங்கே வராங்க. ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாகவே கிச்சனுக்கு வந்துடுறாங்க. எங்கேயும் வலிக்கு விழுகிற மாதிரியான ஒரு சவுண்டு கூட கேட்கல. அங்கே வந்ததுக்கப்புறமா மீனாவை பார்த்து விஜயா அதிர்ச்சியில் ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனாவும், என்ன சத்த, என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன? எங்கேயாவது சுட்டுக்கிட்டீங்களா? அடுப்பு கூட ஆஃபில் தானே இருக்குது. என்னத்த, என்ன வேணும்? இல்லை, இங்கே வச்சு இந்த சீனி எங்கே போச்சு? அதை தான் காணோம். உங்கள் மாமா வேற காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க. வர்றதுக்கு முன்னாடி காஃபி போட்டு வைக்கணும்ல, அதனால தான் உன்னை அவசரமாக கூப்பிட்டேன். என்னத்த, சீனி எப்போ இங்கே தானே இருக்கும், இது கூட தெரியாமையே எங்கிட்ட இப்படி கூப்பிட்டுருக்கீங்க? அதுவும் நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? இந்தாங்க பிடிங்க, நான் வேணா காஃபி போட்டு தரவா? தேவையில்ல, நீ போ, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. நேராக ரூமுக்கு தான் போகணும், வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க போகிற வழி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அந்த எண்ணெயை மீனா மிதிக்கிற மாதிரி போக, அப்போ மனோஜோட சவுண்டு கேட்குது. முத்து முத்து எங்கே இருக்கான்னு மனோஜ் சவுண்டு போட்டுக்கிட்டே வர, அட இவங்க என்ன இந்த நேரத்தில் வராங்கன்ட்டு அவங்க மனோஜை பார்க்குறதுக்காக சைடில் போக, அப்போ கரெக்டாக அங்கே வந்த மனோஜும், நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல, முத்துவை பார்க்க வந்தேன்னு கரெக்டாக முத்து ரூமில் தான் இருக்கிறதா நினச்சிட்டு அந்த ரூம் பக்கமாக போக, கரெக்டாக வாசலில் இருந்த எண்ணெயில் அப்படியே மனோஜை வழுக்கிக்கிட்டு விழுகிறாங்க. இதை பார்த்துட்டு பதறி போன விஜயாவையும், என்னாச்சு அப்படின்னு மனோஜை தூக்கிறதுக்காக போக, அதே எண்ணெயில் அவங்க காலும் பட்டுடுது. அதனால் அவங்களும் வழுக்கி மனோஜ் மேலேயே விழுந்துடுறாங்க. அவ்வளோதான், மனோஜுக்கு தர்ம அடி. அவங்க விஜயாவுக்கு கீழே சட்னி ஆயிட்டு அப்படியே தடுமாறி எழுந்திரிச்சு கீழே என்ன இருக்கிறத பார்த்துட்டு கோவத்தோட மீனாவை திட்ட ஆரம்பிக்க. ஆனால் மீனாவுக்கு ஒன்றுமே புரியல. அட, நம்ம ரூம் வாசலில் என்ன எப்படி வந்துச்சுன்னு அவங்க அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் விஜயாவும் திருன்னு முழிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்த முத்துவும், என்ன, 2 பேர் கதற சவுண்டு கேட்டுச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே கீழே இருக்க எண்ணெயை பார்த்துட்டு, என்ன மீனா, ரூம் வாசலில் எப்படி எண்ணெய் வந்துச்சு? நீ கிச்சனுக்கு போனியா என்ன? இல்லைங்க, இப்போ தான் அத்தை கூப்பிட்டாங்கன்னு நான் கிச்சனுக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் வரும்போது நான் எண்ணெயை பார்க்கல. நல்ல வேளை நான் எண்ணெயில் கால் வைக்கலங்க. கரெக்டாக நான் அங்கே தான் கால் வச்சு வலிக்கே விழுந்திருப்பேன். ஆனால் இங்கே எப்படி என்ன வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்ல, அப்போது முத்துவுக்கு எல்லாம் புரிய வந்துடுது. நீங்கள் தான் கிச்சனில் இருந்தீங்க, வீட்டில் வேறு யாரும் கிடையாது. அப்போது நீங்கள் தானே இதை பண்ணீங்க. முதல்ல நீங்கள் எதுக்காக இதை பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க. ஆனால் விஜயாவும், இல்லையே, நான் இதுக்காக தேவையில்லாமல் இங்கே எண்ணெயை கொட்ட போகிறேன். ஓ, இப்போ தான் நான் மறந்துட்டேன். காலையில் ஒரு வேலையாக இருந்தேன்னா எண்ணெயை எடுத்துகிட்டு வரும்போது கீழே ஊற்றிட்டேன். அதை தொடச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அப்படியே மறந்தே போயிட்டேன்.
சச்சோ இப்போவே நான் துடைச்சிடுறேன் இரு, வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க துடைக்க போக இதை பார்த்துட்டு முத்துவும், மீனா நீ ரூமுக்கு போ, எதுவாக இருந்தாலும் என்ன கூப்பிடு, நீ வெளியே வரணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாமலைக்கிட்ட இவங்க பண்ணுறதே சரி கிடையாது, எனக்கு என்னமோ இவங்க மீனாவை விழ வைக்கிறதுக்காக தான் இதை பண்ணாங்கன்னு தோணுது. ஆனால் எதுக்காக அப்படி பண்ணணும் ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணாமலையும், டே தெரியாமல் ஊத்திருப்பாளா இருக்கும், நீ போடா போய் மீனாவை பாரு, மாத்திரை மருந்துலாம் கொடுக்கணும்ல, போய் சரியாக கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு மீனாவும் ஆமாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் மனோஜும் என்னம்மா என்னையா ஒழுங்காக துடைக்க தெரியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. அங்கேருந்து அண்ணாமலை காஃபி குடிச்சிட்டு கிளம்புனதுக்கப்புறமா விஜயா, நல்ல வேலை யாரும் இல்லை, இங்கே பாரு மனோஜ், உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறேன், அந்த மீனா கர்ப்பமாக இருக்கா. என்னம்மா கர்ப்பமாக இருக்காளா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் ஆட்டோவில் போய்கிட்டு இருந்தப்போ அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து அவள் வெளியே வரதை பார்த்தேன், அவளோட ஃப்ரெண்ட்ஸும் நல்லா பார்த்து பத்திரமா இருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி அது நல்ல விஷயம் தானேம்மா, அப்புறம் என்னம்மா பிரச்சனை? எதுடா நல்ல விஷயம்? அப்போயும் போயும் ஒரு பூக்காரி வயித்துல என்னோட குடும்பத்தோட முதல் வாரிசு கண்டிப்பாக வளரவே கூடாது, அப்படி ஒரு அசிங்கம் எனக்கு வரவே கூடாது. என்ன உன் மூலயமா என்னோட முதல் வாரிசு வரணும்னு ஆசைப்பட்டேன். அந்த எண்ணத்தில் ரோகிணி தான் மண்ணள்ளி கொட்டிட்டா. ஆனால் ஸ்ருதி இருக்கால்ல கோடீஸ்வரி, அவளோட வயிற்றுல என்னோட குடும்பத்தோட முதல் வாரிசு வந்தாதான்டா எனக்கு கெத்தாக இருக்கும். அதனால தான் மீனா கர்ப்பமாக இருந்தால் அந்த கர்ப்பத்தை கலைக்கணுன்றதுக்காகவே நான் வேணும்னே அவள் வாசலில் எண்ணெயை சிந்தி வச்சேன். ஆனால் நீ தான் அதில் விழுந்துட்ட. இன்னும் ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா என்னோட பிளானே சக்ஸஸ் ஆயிருக்குண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக கை தட்டுற சவுண்டு கேட்குது. இதை பார்த்துட்டு 2 பேரும் துருன்னு முழிச்சுக்கிட்டே திருப்பி பார்த்தா அங்கே முத்துவும் அண்ணாமலையும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையோ செம்ம கோவத்தோட விஜயாவை முறைச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் முத்துவும் பப்பா என்ன ஒரு பிளான், நான் கூட இதை எங்கேயும் பார்த்ததே கிடையாது. ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த பிளானை விட்டுடுச்சு, இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கீங்களே. படத்தில் இருக்க வில்லனுங்க கூட இப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியல, நான் மீனா கர்ப்பமாக இருக்கான்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு வேளை அவள் கர்ப்பமாக இருப்பாளோன்னு யோசிச்சு அந்த குழந்தைய அழிக்கிறதுக்காக இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்களே, நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்னு அவங்க விஜயாவை பார்த்து காரி துப்ப. ஆனால் விஜயாவும், இங்கே பாரு, நான் சும்மா இவங்கிட்ட விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன், மீனா கர்ப்பமாக இருக்கான்னு ஏன் நீ என்கிட்ட சொல்லலை? நான் முதல்ல மீனா கர்ப்பமாக இருக்கான்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா அவள் தான் கர்ப்பமாகவே இல்லையே, அவளுக்கு வயிற்றுல ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்கு டாக்டர் மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவள் கர்ப்பமாக இருக்கான்னு நான் சொல்லியிருந்தா கண்டிப்பாக இதை விட மோசமாக வேறு ஏதாவது அவளுக்கு பிளான் போட்டிருப்பீங்கல்ல. நான் ஏன் இந்த உண்மையை இதுக்கு முன்னாடி சொல்லலை தெரியுமா? அவள் கஷ்டத்தில் இருந்தால் முதல்ல சந்தோஷப்படுற ஆளு நீங்கள் தான். அதனால தான் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் உங்ககிட்ட இந்த உண்மையை மறைச்சேன். ஆனால் மறைச்சதும் ஒரு விதத்தில் நல்லதாக போயிடுச்சு. இல்லைனா என் பொண்டாட்டியை என்னெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் விஜயாவை முறைச்சி பார்க்க அண்ணாமலையும் கோவத்தில் விஜயாவை அடிக்கலான்னு வராங்க. ஆனால் அதுக்குள்ளேயே மனோஜ், வாமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் வெளியே வரியான்னு அங்கேருந்து அவங்கள எஸ்கேப் பண்ணி கூட்டிகிட்டு போக. ஆனால் என்ன இது எல்லாத்தையுமே பார்க்குற மீனா தான் ஏன் தான் அத்தை தாமேல இவ்வளோ வெறுப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், விஜயோட பிளான் என்னதான் சக்ஸஸ் ஆகலைனாலும் கூடிய சீக்கிரம் மீனா கர்ப்பமான நல்லா இருக்கும், விஜயா முகத்தில் கரிய பூசணும் சூப்பராக இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?